இது சென்னையா, ஊட்டி, கொடைக்கானலா, சிம்லாவா என மக்களை மயங்க வைத்த அழகு மலர் கண்காட்சி. நம்ம சென்னையில் இருக்க செம்மொழி பூங்கா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளை கொண்டு ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சென்னையின் மையப்பகுதியான அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக கலைஞர் நூற்றாண்டு மலர் கண்காட்சி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது. பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கிய இந்த மலர் கண்காட்சியானது பிப்ரவரி 20ஆம் தேதியான நேற்று வரை நடைபெற்றது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்துட்டு போனாங்க. சுமார் 12 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் பூங்கா முழுக்கவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல வண்ணங்களில் பல வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ரோஜாக்கள், டியூலிப், ஜின்னியா, லில்லி, சாமந்திப்பூ என பல வகையான மலர்கள் கண்களுக்கு விருந்தாக காட்சியளிக்குது. இந்த இடத்தை பார்க்கும்போது நம்ம உண்மையிலே சென்னையில் தான் இருக்குமா, இல்லை சிம்லா, குலு மணாலி, ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இருக்குமான்னு மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற வகையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் இங்கே பூக்களை கொண்டு பல அலங்காரங்களும் செஞ்சுருக்காங்க. யானை, அன்னப்பறவை, பொம்மை, ஆமை போன்ற உருவ அலங்காரங்களும், அதே போல் கார், சதுர தூண், இதய வடிவ தூண், மலர் பாதை என பல வகைகளில் இந்த மலர் கண்காட்சி அமைச்சிருக்காங்க. சென்னை மக்கள் குடும்பத்தோட, குழந்தைகளோட ஆர்வம் பார்த்துட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இந்த செம்மொழி பூங்கா அமைத்த தமிழக அரசிற்கு நன்றி.